channel again. ஸோ இந்த ரைடு எங்கன்னா வீட்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக மூணார். தீபாவளி டைமில் எங்கேயாவது போகலான்ட்டு யூஸ்வலாக பிளான் பண்ணுவேன் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த டைம் நல்ல சீசன், நல்ல மழை இங்கே சவுத் சைட்லேயும் சரி சென்னையிலையும் சரி ஃபுல்லாகவே நல்ல மழை இந்த டைம் தீபாவளி ஒட்டி இந்த அக்டோபர் மந்தில். ஸோ அதனால இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சோலோவாக தான். ஓகே, ஸோ இப்போ ரூட் என்னன்னா மதுரையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போடிமெட்டு, ஆமாம் தேனி போடிமெட்டு, அங்கேருந்து மூணார். இது வந்து 3 days ட்ரிப்பு. பிளான் எதுவுமே கிடையாது, நோ ஐட்னரி நத்திங். ஜஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், போய் பார்த்துக்கலான்ட்டு. ஸோ கிளம்பியாச்சு, போயிட்டே இருக்கேன். ஸ்டே பார்க்கல, எதுவுமே பார்க்கல, எல்லாமே போய் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ மூணார் போயிட்டு என்னோட பிளான் என்னன்னா, மூணாரில் ஒரு 1 day சும்மா அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு, அங்கே பக்கத்தில் ஏதோ ஃபால்ஸ் இருக்கான், ஃபால்ஸையும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு இன்னண்ட அரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு சாட்டர்டே போல் கிளம்பலாம், பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா குரூப்பாலாம் வந்தால் அவனுங்க சொல்கிற கேட்கணும், பிளான் படி. இல்லைன்னா 9 வணங்க எதுக்கு, ஜாலியாக வந்தோமா, தனியாக இப்படி போனோமா, பிடிச்ச மாதிரி இருந்தோமா, வந்தோமா, அவ்வளோதான். வேறையோ ராஜபாளையம், குமுளி, தேனி ரைட் சைடு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உசிலம்பட்டியில் இருக்கேன். மதுரையிலேருந்து உசிலம்பட்டி வர்றது ஜஸ்ட் ஒரு 30 minutes தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 90ல் வந்தேன். ரோடு சூப்பராக இருந்துச்சு, நல்ல ரோடு, அழகான ரோடு. அதனால் சல்லு நடந்துச்சு, எங்கேயுமே நிற்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ உசிலம்பட்டி வந்து இன்னும் தேனி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 hourல ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தேனி அப்படியே மேலே மலை ஹில்ஸ் ரோட் ஸ்டார்ட் ஆகிடும், அப்படியே போக வேண்டியதான். இந்த உசிலம்பட்டி தான் மெயின் ஜங்ஷன் போல். மேகமலைக்கும் நான் உசிலம்பட்டி வந்து தான் போனேன். இப்போ இங்கே மூணாருக்கும் அது இதுதான். யூஸ்வலாக மான்சூனில் ரைடுன்றது வந்து எல்லா ரைடர்ஸுக்குமே வந்து ஒரு விஷயம். ஏன்னா வெயில் இல்லாதப்போ தான் ரைடை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ மான்சூனில் வெயில் வந்து இருந்தாலுமே கண்டினியூஸாக அந்த டே ஃபுல்லாலாம் இருக்காது எங்கேயுமே, மேக்ஸிமம் சவுத் சைடில். அதெல்லாம் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது அந்த மான்சூன். அதில் நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா இயருமே வந்து என்னால் நான் ட்ரை பண்ணுவேன் மான்சூனில் எங்கே ரைடு போகலாம் அப்படின்னு. பட் எனக்கு அந்த டைம் அவைலபிலிட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு அது கன்ஃபார்மாக இல்லைன்னு தெரியும். பட் இந்த தடவை வந்து இது பக்காவாக நான் பிளான் பண்ணிட்டேன். ஒரு 1 month முன்னாடியே இந்த தீபாவளி வந்து எனக்கு ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் மண்டே டியூஸ்டே லீவு. 2021 22 நான் ஒர்க் பண்ணிட்டேன். 23 24 நான் லீவ், பெய்ட் லீவ் எடுத்துட்டேன். ஸோ 23 24 25 26 டில் சண்டே வரைக்கும் எனக்கு ஃப்ரீ தான். வீட்லேயும் சும்மா அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ யாருக்கும் என் டிபெண்டன்சி இல்லை. ஆஃபீஸ் ஒர்க்கே நான் நேற்றே ஃபுல்லாக உட்காந்து நைட்டு முடிச்சு, காலைல கொஞ்ச நேரம் உட்காந்து முடிச்சு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஓகே ரைடை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னு எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு தான் கிளம்புனேன். 4 நாள் வந்து எனக்கு அடுத்து எப்போ கிடைக்கும் கூட எனக்கு தெரியாது கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ ஓகே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நான் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். எனக்கு இந்த குரூப் ரைடு அதுலலாம் பெருசாக எனக்கு பிடிப்பு வரமாட்டேங்குது. ஏன்னா ஒரு 2-3 times நான் போயிருக்கேன். என்னன்னா அவங்க ஒரு பிளான் போடுவாங்க, அதில் அந்த ஹெட்டோ லீடோ வாட்எவர் வி நேம் இட். ஸோ அவங்க பண்ணுறது தான் ஐட்னரி, அவங்க பண்ணுறது தான் பிளானு. அவங்க இப்போ நம்மளுக்கே ஒரு எமர்ஜென்சி ஒரு இடத்துல நிப்பாட்டணும், டீ குடிக்கணும், இல்லை அந்த ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணணும், நிற்கணும் அப்படின்னா அவங்க கூடலாம் போனால் முடியாது. என்ன வா செமையா இருக்குல்ல, 2 சைடும் மரம், நடுவில் ரோடு. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி செட்டப் வந்து நிறைய இடத்துல கிளியர் பண்ணிட்டாங்க. லொக்கேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இதுதான் அந்த மதுரை டு தேனி ரோடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ரோடு நல்லா இருக்கு, டிராஃபிக் இல்லை, ரிஸ்க் இல்லை, ரெஸ்பான்சிபிளான டிரைவர்ஸ் இருப்பாங்க ரோட்ல. யாரும் அந்த அளவுக்கு லூஸ் மாதிரிலாம் ஓட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன வேணும் ஒரு ஜாலியான ரைடுக்கு? மதுரை டிஸ்ட்ரிக்ட் லிமிட் எண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக நான் ரைட் பண்ணுற ஒரு டைமில் வந்து ஒருத்தர் வந்து சம்திங் ஏதோ சொன்னார். எதுக்காக வந்து இந்த ஃபஸ்ட்டு என்கிட்டே வந்து சிலர் கேட்பாங்க, எதுக்கு ரைட் பண்ணுற? எங்கள் வீட்டிலே கேட்பாங்க, எதுக்கு ரைட் பண்ணுற? ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, சேஃப் இல்லை, எதாவது ஆச்சுன்னா. எல்லாமே கரெக்டு தான். நம்ம ஊரில் வந்து எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே ரோட்ஸும் அப்படி தான், ஆளுங்களும் அப்படி தான். அதான் ரியாலிட்டி. 10 பேர் ஒரு இடத்துல ரைட் பண்ணுறாங்க, அதில் 4 பேர் தான் ரெஸ்பான்சிபிளாக ஒழுங்காக ஓட்டுவாங்க.
மிச்சம் 6 பேர் வந்து கேர்லெஸ், அந்த ஒரு அசால்ட்டு, அந்த அதுல 2 பேர் வந்து புள்ளிங்கோ. அவங்கள பார்த்து அவங்க லிஸ்ட்ல நான் வைக்கல. இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் இந்த பயமே வந்து எல்லாருக்குள்ளயுமே வருது. அவுட் சைடு த கண்ட்ரி இப்போ அதர் கண்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா 2 வீலர் ரைடிங்க்கு வந்து அவ்வளோ ரூல்ஸ் இருக்கும். ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். இதான் பாருங்க, டூ கட்டிட்டு போறாரு. பீஸ் ப்ரோ. அதுதான், இப்படி ரூல்ஸ் ஃபாலோ பண்றது நம்ம ஊர் இல்லாதனாலதான் இந்த பயம் எல்லாருக்குள்ளேயும் வருது. ஸோ எங்க ரைடர்ஸோட அல்டிமேட் கோல் என்னன்னா, இப்ப நாங்க இப்படி போறோம்னா எங்க 4 பேர் பாக்குறாங்கன்னா, அந்த நாளில் ஒருத்தருக்கு வந்து ஓகே நம்மளும் இவங்கள மாதிரி வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஓட்டலாம், கியர்ஸ் போட்டுக்கலாம், ஹெல்மெட் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். எங்களுக்கு அந்த ஒரு சேஞ்ச் இருந்துட்டாலே போதும். உடனே எங்களோட ஓன் ஒரு எஸ்கேப் மாதிரி வச்சுக்கலாம், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வாட் எவர், அது ஓகே. பட் சோஷியலா எங்களால முடிஞ்சது இந்த மாதிரி ஒருத்தவங்க லைஃபை இம்பாக்ட் பண்றோம். நாளைக்கு அவங்க ஒரு கியர் போட்டு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்க லைஃப் சேவ் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் எங்களோட அல்டிமேட் கோல், ரைடர்ஸோட அல்டிமேட் கோலே அதுதான். அவங்களுமே வந்து ரேஷ் டிரைவெல்லாம் வந்து சுத்தமா பண்ணவே மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். எங்க ஸ்பீட் எடுக்கணுமோ அங்க ஸ்பீட் எடுப்பேன், எங்க ஸ்லோவா போகணுமோ அங்க ஸ்லோவா போவேன். எனக்கு அதை தாண்டி இப்போ ஒருத்தவங்க வந்து டீஸ் பண்றாங்க, இல்ல சில பசங்க வந்து ஃப்ளை பை பண்றாங்க, அவங்கள சேஸ் பண்ணி, அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் பண்ணவே மாட்டேன். அப்படி என்ன வீம்புக்குன்னு நான் வம்ப இழுத்தாலுமே நான் ஸ்லோ பண்ணி அவங்களை ஃபுல்லா ரொம்ப தூரம் போக விட்டுட்டு நான் பின்னாடி மெதுவா போவேன். சரி, இந்த அளவுக்கு ஒரு காமன் சென்ஸ் வந்து பசங்களுக்குள்ள இருந்துட்டாலே இங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இங்க நிறைய பேர் இந்த ஹைப்பு அதுலேயே தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த கெத்து என்னன்னா சொல்லலாம். ஸோ அந்த ஹைப் வச்சுட்டு கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாது, யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன, இப்போ 2 பசங்க போறாங்க, இப்போ பின்னாடி ஒருத்தன் வரான், அவன் ஆர்எஸ்ல வரான்னா அவனுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். ஆர்டிஆரோட ஆர்எஸ் ஃபாஸ்ட், அதை இந்த பயலுக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டு முறுக்கிட்டு வருவான். சரி, நீ முறுக்கிட்டு நீ முந்திக்கோ, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் அவார்டா கொடுக்க போறேன். அதுல ஒண்ணுமே இல்ல. இப்போ அவன் ஓவர்டேக் பண்றான்னு குறுக்க ஒரு ஆள் வராங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி கிராஷ், அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த ஒரு பேசிக் நாலேஜ், காமன் சென்ஸ் இருந்தாலே எங்கேயுமே ஆக்சிடென்ட்ஸ் வந்து மேக்சிமம் தவறுக்கலாம். முக்கியமாக அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள. இவ்வளோ நாள் நான் ரைட் பண்றேன், நான் ஒரு 3 இயர்ஸா நான் ரைட் பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டா நான் நிறைய ரோட்ஸ் போயிருக்கேன், நிறைய பிளேசஸ் போயிருக்கேன். எனக்கு கிராஷ் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட நடந்தது இல்லை. ஏன்னா தெரில, நான் ஒழுங்கா ரெஸ்பான்சிபிளா ஓட்டுறதுனாலயா இல்ல எனக்கு அது எதுவுமே ஆகலையான்றது. பட் பேசிக்கா மெதுவா போறவங்களே கீழே விழுந்து நான் பார்த்துருக்கேன். திடீர் வந்து ஒருத்தன் அடிப்பான், கெத்த வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அடி உசிலம்பட்டி உள்ள வந்தாச்சு, ஆண்டி ஆண்டிப்பட்டி உள்ள வந்தாச்சு. இங்கே டிராஃபிக்கா இருக்கும், இங்க சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கிட்டாவது போலான்னு பாக்குறேன். ஒரு நல்ல சிக்கன் சாண்ட்விச்சும் ஒரு டீயும் ஸ்நாக்ஸாக முடிச்சுட்டு தேனி தாண்டி மூணாருக்கு எக்ஸாக்டா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் இருக்கேன். அண்ட் இங்கே இருக்குது. ஆனால் இவன் தான் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண X4. X3 வாங்கலாமா X4 வாங்கலாமான்னு பயங்கரமான கன்ஃபியூஷன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அரௌண்ட் 13,000 இருந்தது. ஆனால் X3 வந்து ஓகே தான், எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் இருக்கும். நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுற விளாகிங்கோ இல்லை 360 கவரேஜ்க்கோ நல்லா இருந்துச்சு. பட் X4 கம்பேர் பண்ணுறப்போ இதில் 8K ரெசல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் சில ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகம், ரொம்ப கம்மி. பட் அது எல்லாமே வந்து வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ அதனால ஒரே இதுவாக இது கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். எனக்கு இது ஒரு 38,000 வந்தது. ப்ளஸ் இந்த அக்சசரி, இந்த அடிஷ்னல் கார்டு, அப்புறம் இதுக்கு ஒரு டெம்பர்லெஸ் போட்டிருந்தேன், அது மழை தண்ணி பட்டு உறிஞ்சிருச்சு. எல்லாம் சேர்த்தா எனக்கு ஒரு 40,000 வந்தது. ஆமாம், 41 கிட்ட வந்தது. இன்னும் இதுக்கு நான் அக்சசரிஸ் வாங்கணும்னா அது ஏறிக்கிட்டே போகும், 45 வரைக்கும்லாம் போகும். அவ்வளோ தேவையில்லைன்ட்டு அரௌண்ட் ஒரு 42,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல 360 கவரேஜ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நடுவில் ஒரு செம்ம வியூ பாயிண்ட்டு, அங்கே ஒரு பிரேக் எடுத்துட்டு சும்மா ஒரு ஃப்ரண்ட் பிஓவி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடி அதையும் மாட்டி விட்டு பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நல்ல அருமையான ரைடாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே வந்து எனக்கு ஹெல்மெட்குள்ள அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது, அவ்வளோ ஜில்லுட்டு இருக்கு. ஜாக்கெட் போட்டு எனக்கு உள்ள குளிருது, குளுன்னு கையெல்லாம் அப்படியே சமைச்சில்லுன்னு இருக்கு. ஆனால் பனியும் இல்லை மிஸ்டும் இல்லை. பட் அந்த மழை பெஞ்சதோட அந்த அந்த ஈரப்பதம் மாய்ஸ்சருக்கே வந்து இவ்வளோ ஜில்லுன்னு ஆகுதுங்க மேலே. ஐயோ செமையா இருக்கு. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் எனக்கு மூணாருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது ஒன்றும் டேஞ்சராலாம் இல்லை, நல்லா இருக்கு ட்ரிப்பு.
ரிஸ்க்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒழுங்கா ஓட்டுறோம்னா எங்கேயும் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இங்க பாருங்களேன், குட்டி குட்டியா ஃபால்ஸ் இப்படிதான் நிறைய இடத்துல ஊத்துது. இந்த இந்த மாதிரி இதெல்லாம் வருதுல்ல, இதெல்லாம் குட்டி குட்டி ஃபால்ஸ் ஒரு 4-5 பார்த்துட்டே வர்ற வழியிலே. எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஃபால்ஸ் இல்ல குளிக்கிற மாதிரி இடம் அப்படின்னா முதலா போயிடுவேன். மூணார் 42, தேக்கடி 78, எர்ணாகுளம் 147. பா இங்க பாருங்க வியூ, ஐயோ வியூவுக்காகவே வரலாம். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண சோறு கத்திட்டு இருக்கு. சி அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ சில்லுன்னு அருமையா இருக்குது. போடிமெட்டு செக் போஸ்ட், அப்ப இதுதான் போடிமெட்டு போல. ஓகே ஓகே. இந்த ப்ரோ அங்க கீழே இருந்து ஒன்னாவே வந்துகிட்டு இருக்காரு. ஒன்னு என்ன முன்ன விட்டு அவரு பின்னாடி வராரு, இல்லாட்டா என்ன வேகமா முந்திட்டு போயிட்டு அவரு முன்னாடி போறாரு. அங்க ஒரு ஃபால்ஸ். என்னங்க ஐயோ, இங்க கண்டிப்பா போட்டோ எடுத்துட்டு தான் போனோம். போடிமெட்டுக்கு வந்திருக்கேன். செம்ம சில்லுன்னு இருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்கா, செம்ம சில்லுன்னு இருக்கு வாட்டர். அந்த ஃபால்ஸ் பேர் வந்து ஏதோ லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ வந்து கரெக்டா இந்த பூப்பாறை அந்த ஊர் தாண்டிட்டேன். அதை தாண்டி வந்து டுவர்ட்ஸ் மூணார். இன்னும் ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தது சைன் போர்டில். பட் ஓகே, ஒர்த்து த விசிட். ரியலி அருமையா இருக்குங்க. ஊரும் சரி, ரோடும் சரி, டெம்பரேச்சரும் சரி, எல்லாமே கிளீனா இருக்கு. லுக் அட் த ரோட் கைஸ். அப்பா எவ்வளோ கிளீனா இருக்கு. எனக்கு ஜாலியா இருக்கு இந்த மாதிரி கிளீன் ரோட்ஸ்ல ஓட்ட பிடிக்கும். டிராஃபிக் இல்லாம, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, பைக்கு நானும் ரோடு, வேற என்ன வேணும். அருமையா இருக்கு. என்ன கொஞ்சம் கவனமா ஓட்டணும். கவனம் இல்லாம எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணி ஓட்டினாலும் ஒரு கண்ணு வந்து எப்பவுமே இருக்கணும் ரோட் மேல. இருந்தா ஜாலியா ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஃபுல்லா வந்து ஏலக்காய் பிளான்டேஷன். ஆமா, அந்த இலையே தான். ஏலக்காய் வந்து அங்க கீழே இருந்து இப்படி இப்படி முளைச்சிருக்கும். ஆமா, ஃபுல்லாவே ஏலக்காய் பிளான்டேஷன். இந்த டைம்ல எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிருங்க கைஸ். இல்லைனாலாம் கஷ்டம். வீட்டிலே இருந்து வீட்டிலே வாழ்க்கையை ஓட்டி ஆஃபீஸ்லேயே முதுகெலும்பு தேய்ச்சி என்ன சாதிக்க போறோம். எனக்குலாம் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்து அந்த டிராவலுக்குலாம் ரொம்பலாம் இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது டேங்க் ஃபுல் பண்ணேன். ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். இப்போ எவ்வளோ, ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் குறைஞ்ச மாதிரி தான் இங்கே காட்டும். பட் ஆக்சுவலாக ஒரு ஹாஃப் டேங்க் தான் குறைஞ்சிருக்கும். நல்லா எப்படி சொல்ல, ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. இப்படி வந்து சுற்றி பார்க்கறது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள, கொஞ்சம் கட்ஸ் இருந்தால் போதும். எங்கனாலும் போகலாம், என்ன வேணா பண்ணலாம். இப்போ ரைட் பண்ணாமல் இப்போ ஒரு 30-40 வயசுல ரைட் பண்ணுறது, அரை மணி நேரத்துக்கு மேலே பைக்கில் உட்கார முடியாமல் முதுகு வலியோட எதுக்கு. இப்போ என்ஜாய் பண்ணிடணும். இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணாருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா நிறைய பேர் வெளில வராங்க பாருங்க, ஃபேமிலிஸ். வா வாட் அ வியூ பண்ணுறா. ஆனால் ஆளுங்க இருக்காங்களே, அவ்வளோ தனியாக என்ஜாய் பண்ணுறாரு. லேக் இருந்துச்சு அங்கே, கீழே போகணுன்னு தான் நினைக்கிறேன். பட் ரொம்ப தூரம், ரோடு ரொம்பவும் மோசமாக இருக்கு. அதனால பெட்டர் திரும்பிடலான்னு நினைக்கிறேன். அங்கே வந்து மேலே ஒரு நல்ல பாயிண்ட் இருந்தது, வியூ பாயிண்ட் மாதிரி. ஓகே, செக் போஸ்ட் இருக்கு, பார்க்கிங் ஏரியாவா? ஓ, இப்போ போகலாம் போலயே. ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டே போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அந்த டேம் அணையிரங்கால், இதோட அணையிரங்கால் டேம் அங்கே வந்திருக்கிறேன். அங்கே அப்படியே போயிட்டுருக்கேன். வியூலாம் வேற மாதிரி இருக்கு, செமையாக இருக்கு. நான் காட்டுறேன் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. ஃபால்ஸு
எஸ்டேட்டு நான் இங்கே டென்ட் கட்டிட்டு நான் தூங்குறேன். அருமையான ஸ்பாட்டுங்க. சே, பெரிய கெனல் வாட்டர் ஃபால்ஸாம். அப்பா, இங்கே ஒரு பாய்ஸ்ட்ட கொஞ்சம் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மூணார் போனால் அங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ரெசார்ட்ஸ்லாம், கொஞ்சம் ஒன்று தாண்டி பாருங்க, இல்லை முன்னாடியே பாருங்கன்னாங்க. நான் க்ளூலெஸ் தான். போய் விசாரிப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு. டைம் வந்து ஓகே 5 ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக கிளம்பிடுறது நல்லதும். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கொழுக்குமலை போகலான்னு யோசித்தேன். ஆனால் கொழுக்குமலைக்கு வந்து ஜீப் சஃபாரி தான் அலௌடு. நம்மளால் தனியாலாம் பைக்கில் போக முடியாதுன்னாங்க அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு. அந்த டைகர் நோஸ்லாம் இருக்கும்ல அங்கே. பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, குரூப்பாக போயிட்டா ஷேர் பண்ணிட்டு அந்த ஜீப்பில் போயிடலாம். நான் இப்போ சோலோன்றதுனால என்னை தனியாக அந்த இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு கேங் கூட தான் சேரணும். அதுக்கு போது ஏதாச்சும் ஒரு குரூப்பாச்சு வரணும். வந்துச்சுன்னாவது கொஞ்சம் எங்களே கிளப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். இப்போது பிளான் என்னென்னா, மூணாருக்கு இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான். நான் இன்றைக்கே அங்கே போய் என்ன பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கேருந்து லோக்கல்ஸ் கிட்ட வந்து ஒரு கேம்ப் ஸ்டேவோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து சூரியநெல்லியில் இருக்கான். அங்கே நைட்டு அந்த கேம்ப் ஸ்டே அண்ட் நைட்டு ஃபுட்டு கொடுத்துருவாங்களாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்களாம், நைட்டு ஸ்டே. ஓகே, கேம்பில் அதுக்கே தங்கினதில்லை, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன். மலை உச்சியில் டோல் இன்றைக்கி தான் பார்க்குறேன் வாழ்க்கையில். அம்மா. ஸோ இதான், நான் கேம்ப் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருந்த டென்ட். 2 பேர் நல்லா அக்காமடேட் பண்ணலாம். மேக்ஸிமம் 3 பேர் அக்காமடேட் பண்ணலாம். பட் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் தனியாக வந்ததுனால நல்லா ஜாலியாக தூங்கினேன். அப்படியே வெளியே வந்தால் இது ஃபுல்லாக இங்கே இருக்க டென்ட்ஸ் தான். சரி, ஆமாம், முடிஞ்சு இன்னைக்கு இங்கே அப்படியே கிளம்பிட்டு நாளைக்கு காலையில் அப்படியே போயிட்டு மூணார் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் தான். பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த ரிசார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. டென்ட் ஸ்டேலேருந்து. ஆனால் ஒரு வண்டியை மேலே எடுக்கிறப்ப தான் கீழே விழுந்து இந்த சைடு மிரர் வந்து லூஸ் ஆகிடுச்சு. விடையெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு. அது மொபைல் ஹோல்டர் எல்லாமே லூஸ் ஆகி கலண்டுருச்சு. அதில் நெக்ஸ்ட் இருக்கிற அந்த சூரியநெல்லியில் போயிட்டு அதை டைட் பண்ணிட்டு அப்படியே மூணார் கண்டினியூ பண்ணுறேன். அப்பா, ஆனால் சாமி.
இந்த சீசனுக்கு இது நல்லா இருக்குது. ரொம்ப மழையும் இல்லாமல் ஜில்லுன்னு இருக்குது, டெம்பரேச்சரும் சூப்பராக இருக்குது, அண்ட் நல்லா க்ரீனாக இருக்குது. இப்போ அந்த க்ளவுட்ஸே பாருங்களேன், நல்லா அப்படி கீழே இறங்கி வந்துடும். அவ்வளோதான், நான் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு 3-4 ஹவர்ஸில் ரீச் ஆயிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.